ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுங்க சேப்பக்கிழங்கு எடுத்திருக்கேன். அந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சு அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கிழங்கு நல்லா வெந்திருக்குது. இப்போ இந்த மேல் தோலை நல்லா எல்லாத்துலேயும் உரித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி உரித்து எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த மசாலா ஃபுல்லாக ஈவனாக அந்த கிழங்குல படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கணும். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கலாம். நல்ல ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ இந்த சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.